செண்பகா, செண்பகா, உன் தங்கச்சி மாடு முட்டிருச்சு. கட்டப்பஞ்சாயத்துக்காரன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்கான். சீக்கிரம் போய் பாரு. மல்லிகா, அக்கா, கொஞ்ச நேரத்துல என்ன பாடுபடுத்திட்டேன். உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். நான் தான் இப்ப நல்லா இருக்கேன்ல, அப்புறம் ஏன்கா அழற? கட்ட பஞ்சாயத்துக்காரர் தான்க்கா அந்த நேரத்துல கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினாரு. அப்பாடா, எவ்வளவு சுகமா இருக்குமா. மருமக பொண்ணு நீ எனக்கு கால் அமைக்க விடுற. எனக்கு மக இல்லாத குறைய நீ தண்டிமா தீர்த்து வைக்கிற. என்னத்த நீங்க எங்க அம்மா இருந்தா நான் செய்ய மாட்டேனா? அதுவும் சரிதாம்மா. இருந்தாலும் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, மருமக பொண்ண நான் கொடுமைப்படுத்துறேன்னு தானே சொல்லுவாங்க. நினைக்கிறவங்க நினைக்கட்டும், நீங்க எனக்கு அம்மா மாதிரிதான். ஏ ராசாத்தி தங்கம். நான் இருக்கிற ஊர்ல மாமியார் மருமக இவ்வளவு ஒத்துமையா இருக்க கூடாது. பிரிச்சே தீரணும். பிரிக்கிறேன். என்னப்பா? முந்தான முடிச்ச படத்துக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ அவளும் போயிட்டு வாங்கம்மா. நான் எதுக்குப்பா? நீங்க தான் புதுசா கல்யாணம் ஆனவங்க, நீங்களே போங்க. வாங்கத்த, நாம 2 பேரும் போயிட்டு வரலாம். அட மக்கு மக்கு, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. நீங்க 2 பேருமே போங்க. உள்ள போய் ஏதாவது பலகாரம் சாப்பிட்டுட்டு அப்புறம் போங்க. நல்ல பைத்திய மாட்டோம் பேசிட்டு இருக்க பாரு. அம்மா பண்ணி சாப்பிடுங்க. வேண்டாம்ப்பா, என் மருமக இப்பதான் காஃபி கொடுத்தா. அடடா, தேவாமிர்தமா இருந்தது. அதை விடு, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் வந்தேன். உன் மருமக காலமுக்குனால எதுக்கு எதுக்கு உன் சொத்து அமுக்குறதுக்கு. உன் பையன் டிக்கெட் வாங்கினானே, எத்தனை டிக்கெட் வாங்கிட்டு வந்தா? 2. 3 வாங்கிட்டு வந்து ஒன்னையும் கூட்டிட்டு போலாம்ல. இல்ல பிளானு. அவங்க 2 பேரும் போயிட்டா வீட்டுல யார் சமைப்பா? நான் தான். நீ கால்வலியோட சமைக்கணும், அவங்க ஜாலியா சினிமாவுக்கு போகணும். இதே உன் பொண்ணா இருந்தா உன்னை விட்டு போவாளா? என்ன இருந்தாலும் நீ மாமியார் தானே. ஒரு பொண்ணு புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறது 2 இடம் தான். ஒண்ணு பெட்ரூமும், இன்னொன்னு தியேட்டரு. அது என்ன படத்துக்கு போறாங்க தெரியுமா? முந்தாணி முடிச்சு முருங்கைக்கீரை சம்பந்தப்பட்டது. என்னவோப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு, ஒரு கிளாஸ் அடி, எல்லாம் புரியும். அடி. என்ன புரிஞ்சதா? இப்ப புரியுது. நான் சொல்லிட்டு சொல்லாத. வரட்டும், பேசிக்கிறேன். வரட்டும் அந்த கழுதைங்க. ஏண்டா அறிவு கட்டவனே, வயசான காலத்துல என்ன இங்க தனியா விட்டுட்டு பொண்டாட்டியை கூட்டிட்டு உனக்கு சினிமா கேக்குதா? ஏண்டி, புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு முந்தானே முடிச்சா? என்னத்த நீங்க தானே போக சொன்னீங்க. என்னங்க இது பசப்புறானே? என்னமா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியமா? ஆமாண்டா. பொண்டாட்டிகாரி வந்த உடனே ஆத்தாக்காரி பைத்தியம் ஆயிட்டா இல்ல? ஏ கேள்வி, என்ன ரொம்ப குதிக்கிற? கிழியா? என்னையோட கிழி? கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. முடிக்கிறேன். என்னாச்சு? பயப்படாத செண்பகம், சந்தோஷமான விஷயம்தான். உன் தங்கச்சி வயசுக்கு வந்துட்டா. அப்பா, எத்தனாயிரம் வருஷத்துக்கு இப்படி நெஞ்சுரிய மரத்து மேல ஏறி இறங்கி பதினி இறக்குறது? இது கம்ப்யூட்டர் காலம். மரத்துக்கு பக்கத்துல ஒரு லிப்ட் வைங்கடா. சுவிட்ச தட்டுன்னு சர்ன்னு மேல போய் பதினி இறக்கிட்டு சர்ன்னு கீழே வரலாம். இல்ல பனைமரம் நேராத்தான் வளரணும் ஏதாவது சட்டமா?
கிராஸ்ல வளரக்கூடாதா? அப்படி பயிர் பண்ணுங்க, மேல இருந்துட்டே பதினி இறக்கலாம். இல்ல அண்டர் கிரவுண்ட் வெட்டி அதுல பயிர் பண்ணுங்க, மேல நின்னுட்டே பாளைய சீவலான்னு சொன்னா கேக்குறானுங்களா? கேட்க மாட்டானுங்க இவனுங்க. அண்ணா, ஆ? எப்பவும் போல இன்னைக்கும் பானை காலியா இருக்குண்ணே. எங்க? ஆமா, நான் பதினிக்காக பானையில சுண்ணாம்பு தடவை மேல கவுத்துட்டு வந்தா எந்த நாயோ மேல போய் அந்த பானையை மாத்திட்டு எம்டி பானையை கவுத்து கல்லா இறக்கி குடிச்சிட்டு இருக்கு. அந்த கிரிமினல் நான் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணுமே. டேய் நில்றா. என்னடா ஒரு மாதிரியா டான்ஸ் ஆடிட்டு வர்ற? வாய ஊது. டேய் அது உறிஞ்சறது, ஊது. என்ன கள்ளு குடிச்சிருக்கிறியா? 2 ரூபாய்க்கு பதினி விக்கிற நாய் நீ ஒரு சட்டி கல்லு காலங்காத்தாலேயே குடிச்சிருக்கிற. ஏதா பணம்? கல்லு குடிக்க பணம் எதுக்குண்ணே? ஆ. அதுக்கெல்லாம் மூளை வேணும். மூளை வேணுமா? என்னடா சொல்லிட்டு போறான் இவன்? ஒண்ணுமே புரியலண்ணே. ஆ? டேய், மரம் ஏறவனுக்கு இந்த வாழ்வை பாடுறா. டேய் நில்றா. என்னடா நான் வாழ்ந்துட்டு அதை நீ பாத்துட்ட? எங்களுக்கெல்லாம் நடக்கிறதுக்கே வசதி இல்ல. நடக்கிறதுக்கு கால் தான்டா வேணும், வசதி என்ன வேணும்? நீ டிவிஎஸ் 50 வாங்கிட்டிய. மரத்துல ஒரு நாளைக்கு 100 தடவை ஏறுறேன், இறங்குறேன், உழைக்கிறேன், நான் வாங்குறேன். நீயும் வாங்கு. வாங்கத்தான் போறோம். எப்போ? விழுந்த உடனே வாங்கிருவோம். விழுந்தா நீ எந்திரிக்கவே மாட்ட, அப்புறம் எங்கடா வாங்குறது? அது லாட்டரி சீட்டு வாங்கிருக்கோம். விழுந்த உடனே டிவிஎஸ் 50 வாங்கிருவோம். ஓ நீ அந்த கேஸா? நீ மட்டும் இல்லடா, ஊருக்குள்ள ரொம்ப பேர் அதான் பண்றான். ஒரு லாட்டரி டிக்கெட்டை வாங்க வேண்டியது, காலையில ஒருக்கா சுரண்ட வேண்டியது, ராத்திரிக்கு ஒருக்கா சுரண்ட வேண்டியது. வேலைக்கே போறதுல குடும்பத்தை காப்பாத்துறதே இல்ல. டேய் உழைச்சு சாப்பிடுங்கடா. அது என்ன கழுத்துல ஒண்ணு சுத்தி இருக்க? இது ஏழைகளின் மப்ளர். ஓ புது கவிதையா? ஆமாண்ணே. சரி வண்டி துடைக்க துணி இல்லாத போட்டு போ. அண்ணா, இருக்கதா ஒண்ணு போட மாட்டேனே. போட்டு போடா. ஆனா போட மாட்டேனே. அவன் கார் வாங்குறான், கப்பல் வாங்குறான், அதை பார்த்து புறாம பிள்ளை நாய்க. ஒரு டிவிஎஸ் 50 இது பொறுக்கல. முறை செய்ய வேண்டிய கதிர்வேறு ஊர்ல இல்லையே, இப்ப என்ன பண்றது? என்னய்யா எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? ஐயா, தெரியுது, மல்லிகாவோட மாமன் ஊர்ல இல்ல, எப்படி சடங்கு சுத்துறதுன்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாங்க. தைரியமா சொல்லுங்க, செய்ய வேண்டிய முறைய ஒழுங்கா நான் செய்யறேன். நீங்களா? நீங்க எப்படிங்க அந்த முறையை செய்ய முடியும்? வாஸ்தவம் தான். ஒரு இந்து வீட்டுல ராவுத்தர் முறை செஞ்சா அல்லாவும் கோவிச்சுக்குவாரு, முருகனும் கோவிச்சுக்குவாரு. ஏன்னா அவங்க 2 பேருக்கு வேற வேலை இல்ல பாரு. கதிர்வேலும் ஊர்ல இல்ல, சடங்கையும் நடத்தி ஆகணும். அதுக்கு என்ன செய்யலாம்னு நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்க. கதிர்வேலு செய்ய வேண்டிய முறைய வேற யாராவது செஞ்சாங்கன்னா செஞ்சவங்க நெஞ்ச பிறந்துருவான். கதிர்வேலு ஊர்ல இருந்து வர்ற வரைக்கும் அக்கா தங்கச்சி 2 பேரும் ஊர் எல்லையை விட்டு வெளியே போயிருக்கட்டும். கதிர்வேல வந்த உடனே செய்ய வேண்டிய முறையை செஞ்சுட்டு ஊருக்குள்ள கூட்டிட்டு வரட்டும். என்னய்யா இது அநியாயமா இருக்கு? வயசுக்கு வந்த 2 பொண்ணுகளை ஊருக்கு வெளியே எப்படியா கொண்டு வைக்கிறது? வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? கதிர்வேலை எடுத்து அந்த பொண்ணுக்கு முறை செய்ய யாருங்க வருவாங்க? எதிர்த்து செய்ய வேணாம் ஐயா, எதிர்பாராத ஒரு உதவியா செய்யலாம்ல. கதிர்வேலை எடுத்து முறை செய்ய இந்த ஊர்ல எந்த பயலுக்கு தைரியம் இருக்கு? எனக்கு இருக்கு. பாப்பா, நீங்க சொன்னீங்கன்னா மல்லிகாக்கு செய்ய வேண்டிய தாய்மாம முறைய நான் செய்யறேன். ராஜா, நான் என்ன நினைக்கிறேனோ அதையே தான் நீயும் சொல்ற. சொந்தங்கள் மாத்திரம் உறவு இல்ல, அன்பு காட்டுற அத்தனை பேருமே உறவு தான். அதனால இந்த முறைய நீயே செய்யலாம். அப்போ நாளைக்கே சடங்கு சுத்திடலாம். எல்லாருக்கும் தனித்தனியா சொல்ல முடியாதுன்னு இப்பவே சொல்லிட்டேன். நாளைக்கு மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு எல்லாரும் வந்து சேருங்க.